நன்றி நன்றி என சொல்லி அன்போடு பண்போடு பாசத்தோடு உங்கள் பகுதியில் நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 என சொல்லி தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி என சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் பகுதியினுடைய இந்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்திருக்கின்ற நமது எம்பி நமது நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு உங்களிடம் நன்றி தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து நாங்களும், ஏனென்றால் உங்களை நம்பி நாங்கள் வாக்கு சேகரிக்க வரும் பொழுது எங்களை நம்பி நீங்களும் வாக்களித்திருக்கிறீர்கள். அந்த வாக்குக்கு, நீங்கள் அளித்த வாக்குக்கு உண்மையானவர்களாக, உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு சேவகர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்குவோம் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக பெண்களுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை, இன்னும் அதிகப்படியான திட்டத்தை கொண்டு வருவதற்கு வலுப்படுத்துகின்ற விதமாக அவருக்கு நல்ல ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்கிட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ அவர்கள் உரையாற்றுவார். எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை தந்திருக்கீங்க. எம்எல்ஏ தொகுதியை விட எம்எல்ஏல எனக்கு எவ்வளவு 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல எனக்கு வெற்றி பெற வச்சீங்க. ஆனா இன்னும் கூடுதலா 10,000 வாக்குகள் எக்ஸ்ட்ரா போட்டு 64,000 வாக்குகள் வித்தியாசத்திலே திருச்சி கிழக்கில எனக்கான நாங்கள் செய்கிற பணியை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்க. அதே போல நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான திட்டங்களை, நாங்களே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கான அதிக திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தந்திருக்கிறாங்க. அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில நீங்கள் எல்லாம் வாக்குகளை, அதுவும் பெண்கள் அதிகமாக வாக்குகளை தந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க பார்த்திருப்பீங்க, என் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கொடுத்த வாய்ப்பு, திருச்சியில் போட்டியிட வாய்ப்பு, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிட அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் கே நேரு, என்னுடைய அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். எனக்கு முதல்ல வந்து அந்த தீப்பெட்டி சின்னத்தை கையில பிடிச்சிட்டே வந்தார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அவர் ஒரு முன்மாதிரியா இருந்தார். அந்த ஓட்டு கேட்கும் போதே கூட அத்தனை நாட்களும் எனக்கு கூட கை வலிக்க சில சமயம் அவர் அந்த தீப்பெட்டி சின்னத்தை கீழே விடல. அவர் அவ்வளவு வந்து அவர் என்னுடைய வெற்றி அவருடைய வெற்றியா, நம்முடைய மதிமுக வெற்றியும் கிடையாது, திமுகவுடைய வெற்றியா, அவ்வளவு ஒரு அவருடைய பங்களிப்பு அளப்பரியது. அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்கள், நம்முடைய மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் பெரிதும் மதிக்கிற ஒரு பண்பாளர் அண்ணன் மதியழகன் அவர்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இன்னைக்கு மகளிர் அணி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இயக்கத்தின் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க அனைவருக்கும் முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிடுறேன். நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற இயக்கங்கள், அது எங்க மதிமுக இருந்தாலும் சரி, எல்லா இயக்கங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்க தேர்தல் நேரத்தில் நாங்க இங்க வரும்போது அமைச்சர் சரி, நாம சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சரி, நாங்க எல்லாரும் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தோம்? ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நிறைய ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இங்க இருக்கிற அமைச்சர் நம்முடைய அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய கரங்களை வலு சேர்க்கிற விதமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் விதமாக நான் செயல்படுவேன் நான் சொல்லியிருந்தேன். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, நாடாளுமன்றத்தில் நான் முதல்ல வச்ச என்னுடைய கன்னி பேச்சிலேயே முதல்ல நான் சொன்னது வந்து திருச்சி தொகுதிக்கு மேம்பாட்டிற்கு, குறிப்பா இந்த ஊரை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிஹெச்இஎல் இருக்கட்டும், HAPP இருக்கட்டும், அந்த பொதுத்துறையினர் பழையபடி நல்ல சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு அதுக்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற திருச்சி விமான நிலையம் உடனே அன்னைக்கு முதல்ல திருச்சிக்கு போய் அந்த முதல் வாரமே விமான போக்குவரத்துறை அமைச்சர் அவரை சந்திச்சு திருச்சி இங்க விமானத்துறை, இங்க விமான சேவைகள் கூட்டணும்,
இங்க இருக்கிற விமான அந்த நிலையத்துல வந்து கூடுதல் அந்த ஓடுதளத்தினுடைய இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அதுக்குண்டான ஒரு எல்லாமே முக்கியமான கோரிக்கைகள். அது மாதிரி நீங்க வர்ற காலங்களையும் பொறுத்த வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த திருச்சி தொகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக நம்முடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துரை வைகோ செயல்படுவேன். கருணாநிதி தாயினருடைய முதல் தளபதி உங்கள் மத்தியில் வாக்காளர் பெருமக்களே, இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இயக்கங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். HADP, நம்முடைய ரயில்வே பொன்முனையில் உள்ள ரயில்வே தொழிற்சாலை இதெல்லாம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். நான் திருச்சி விமான நிலையம் சார்பாக நம்முடைய விமானத்துறை அந்த போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நம்முடைய அன்பு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்களுக்கும் தெரிவிப்பதற்காக இங்கே உங்களிடம் உரையாற்ற வருகிறார். மிக சிறப்பா 3,13,000 வாக்குகள் வித்தியாசம். அனைத்து இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, குறிப்பாக இங்கே வந்துள்ள புதுவுடைமை இயக்கம் CPI சார்ந்த தொண்டர்களே, நிர்வாகிகளே, பாசத்திற்கும் உரிய நமது MP துரை வைகோ அவர்கள் உங்களிடம் இன்றைக்கு நன்றி சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நன்றி சொல்ல வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது வெறும் நன்றி என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உங்களுடைய பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் அந்தந்த பகுதிக்கான வளர்ச்சிக்கென்று நிதியை ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு மாத காலத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பியிருக்கின்ற நம்முடைய துரை வைகோ அவர்கள் நன்றி தெரிவிக்க விரும்பியிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வருகை தந்திருக்கோம் என்று சொன்னால் வரலாறு காணாத வெற்றி. தீப்பெட்டி என்கின்ற ஒரு சின்னம் அது அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் உங்களை சந்தித்து மக்களிடம் கொண்டு சென்று இன்றைக்கு ஏறத்தாழ 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் நமது MP துரை வைகோ அவர்கள். ஆக அவரை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாத மலர்களில் தெரிவித்து இப்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்கள் உரையாற்றுவார். இந்த நன்றி சொல்கின்ற நிகழ்வை மிக சிறப்பாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில மிக சிறப்பாக கல்வித்துறையை நிர்வகித்து வருகிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான